வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி முடிந்த நிலையிலும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், அங்கு பக்தர்களுக்கு உரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? பக்தர்கள் இதற்கு பிறகாக அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். கண்டிப்பாக திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அதுபோல் ஆனி மாத பௌர்ணமியான நேற்று காலை சரியாக 7:19 மணிக்கு, அதாவது நேற்று காலை 7:45 மணிக்கு பௌர்ணமியானது தொடங்கியது. இன்று காலை சரியாக 7:19 மணிக்கு பௌர்ணமியானது முடிவடைந்த நிலையிலும் இரண்டாவது நாளாக நூற்றுக்கணக்கான பேர் இந்த வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் நேற்றே நாம் சொல்லியிருந்தோம், சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் ஆன்மீக பக்தர்கள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றும் பார்த்தோம் என்றால் சுமார் 1.5 கிலோமீட்டருக்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆன்மீக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து சனி ஞாயிறு விடுமுறை தினம் தொடர்ந்து வருவதனால் இந்த கூட்டமானது அதிகரித்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஆன்மீக பக்தர்கள் செல்வதற்கான, தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் போக்குவரத்து துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று காவல்துறை ஏற்கனவே கணித்திருந்ததனால் அந்தந்த பகுதிகளில் காவல்துறையினரை பணியில் அமர்த்தி அந்த வரிசையை சீரமைத்து தற்போது அந்த செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இரண்டாவது நாளாகவும் இன்றும் கிரிவலம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் கோவிலுக்குள் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட நீர் பானங்கள் வழங்குவதற்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சாமி தரிசனத்தை விரைவாக செய்வதற்கும் இந்து அறநிலையத்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.